மாறன் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. வீரா வந்து அப்படி நின்றுட்டு இருக்காங்க. கையில் வந்து ரூ. 1,00,000 பணம் வச்சிருக்காங்க. கண்மணி கேட்குறாங்க, எதுவும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திக்கி திக்கி தடுமாற்றத்தோட பேசுகிறாங்க. கையில் என்ன இவ்வளோ பணம் இருக்குது? எப்படி இந்த பணம்? அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ விற்கிறேன்னீங்க, ஆட்டோவும் விற்கல. அப்படி இருக்க சூழ்நிலை எப்படி உங்கள் கையில் ரூ. 1,00,000 கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா வந்து சமாளிக்கிறாங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சோண்டு கைமாத்தா பணம் வந்து வாங்கியிருந்தோம். இந்த விஷயம் வந்து உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா வீரா. சரியா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன வீரா, நீ இன்னும் எவ்வளோ தான் கடன் வாங்குவ? என் கல்யாணத்துக்குன்னு சொல்லி சொல்லி நீ ஆயுசுக்கு வந்து கடனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க புரியா அப்படின்னு கேட்டோன்னே, கல்யாண பொண்ணுன்னா கல்யாணத்தை மட்டும்தான் யோசிக்கணும், மற்றபடி எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னொன்னே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க. வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட, நான் ஆட்டோ ஓட்டுறதையும் கடன் வாங்குறதையும் அவங்களுக்கெல்லாம் தெரியவே கூடாதுமா. சரிம்மா பார்த்துக்கலாம். இந்த பணத்தை வச்சு கண்மணிக்கு போட வேண்டிய நகையெல்லாம் கொஞ்சம் அடமானத்தில் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு 2 தெரு தள்ளி அவங்கக்கிட்ட வந்து ரூ. 50,000 பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஏமா, நான் ஒரு 5 பவுன் செயின் வந்து கொடுத்துருந்தேன்ல, அந்த செயின் தாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஜெயலட்சுமி பாண்டியனோட அம்மா அப்பான்னு பார்த்தா அவங்க திருத்துன்னு முழிக்கிறாங்க. பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்ககிட்ட செயின் இல்லை போல இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா, செயின் எடுத்துட்டு வாம்மா, அதுக்கு தானே இங்கே வந்தேன். இந்த செயினை வச்சு தான் பொண்ணு கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கணும், எடுத்துட்டு வாம்மா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா மன்னிச்சிருக்கா, கையில் கொஞ்ச நாளாக பணம் இல்லை, ரொட்டேஷனுக்கு வந்து நல்லா லாக் ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக யாரும் மீட்டாமல் இருக்காங்களோ அவங்களோட இதெல்லாம் விற்றுட்டோம். ஏய், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எத்தனை வாட்டி நீ கேட்டு பணம்லாம் கொடுத்துருக்கேன், நீ பணம் என்ன சும்மாவா கொடுத்த? அதான் சேர்த்து வாங்க வேண்டிய இடத்துல மாதம் மாதம் சேர்த்து சேர்த்து தானே வாங்கினேன். அதுக்குன்னு கொடுக்கலன்னா நீ இது மாதிரி பண்ணிடுவியா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீ எவ்வளோ ரூபாய்க்கு வந்து என்கிட்ட அந்த பொருள் வந்து வாங்கின? 50,000 தானே? அது கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 3,00,000 கிடைக்கும்ல. அப்போனா என்ன சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல. சாரிக்கா, மன்னிச்சிருக்கா, தப்பு தான், இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த 50,000த்தையும் வந்து திருப்பி கொடுக்காம சமாளிச்சுக்கலாம்க்கா, ஒரு வாரங்கத்தில் நான் மீட் எடுத்து கொடுத்துட்றேன். என்னது ஒரு வாரத்துலையா? இன்னும் 3 நாளில் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம், இன்னும் ஒரு வாரத்தில் தரேங்கிற? இந்த நகையை வச்சு தான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பையெல்லாம் விட்டு தூக்கி எறிகிறாங்க. எனக்கு தெரியாது, என் நகை எனக்கு வந்தே ஆகணும், நீ என்ன வேணான்னு பண்ணு. அக்கா, கையில் சுத்தமாக பணம் இல்லைக்கா, ஒரு வாரத்தில் நான் வேணா உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். என்ன நினச்சிட்டு இருக்க? நான் கிளிப்புலிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த நகையை வச்சு தான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கடவுளாக பார்த்து இப்போ எனக்கு 50,000 பணத்தை கொடுத்தாரு. ஆனால் நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் நகையை வித்துட்ட, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டும்போது, இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து ஒரு அம்மா வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து வள்ளியோட ஃப்ரெண்டு போல இருக்குது. அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திருப்பியும் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி டிசைனில் கவரிங் நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்டி கவரிங் நகையை கொடுக்குற? என் பொண்ணு அங்கே வீட்டில் வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நகை போடலன்னா கூட கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கவரிங் நகை போட்டாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகுது? இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், நீயே வச்சுக்க. எனக்கு என்னோட நகை இதே டிசைனில் வந்தே ஆகணும். அக்கா, இதே டிசைன் தான்க்கா கொடுத்தேன். என்ன இது இப்போதைக்கு வச்சுக்கக்கா, நான் கூடிய சீக்கிரம் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருக்கான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னம்மா அதுக்குன்னு கையெடுத்து கும்பிட்ற? ஒரு வாரத்துக்குள்ளே வந்து வாங்கிடுவேல்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரிங் நகையை வாங்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஒன்றை நம்பி தான் போகிறேன், என்னை கவுத்து விட்றாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேஷுவலாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஜெயலட்சுமி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வள்ளிக்கு வந்து சொல்லிடுறாங்க. அப்படியா, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா? இதுக்கு தான் வந்து வீரா வந்து சவால் விட்டுட்டு இருந்தாளா? சரி சரி, இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி காமெடியாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி இதை வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டி காட்டுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கடையில் வந்து எல்லாரும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயும் எங்கேயும் ஓடி அப்பன்னு பார்த்து தண்டபாணி வந்து வராங்க. அதாவது ராகவனுக்கு பொண்ணு தரேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் வராங்க. என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு புடவை வேணும், கிளாஸ்லியான புடவையை எடுத்து போடுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20,000 ரூபாய்க்கு புடவை வந்து வாங்குறாங்க. என்னது இவன் பொண்ணுக்கு கல்யாணமா? என்ன சொல்கிறான்? அதுக்குள்ளெல்லாம் இவன் மனசு மாத்திரம்லாம் ஆள் கிடையாது. சரி, அந்த பொண்ணு நல்லா இருந்தால் சரிங்கிற மாதிரி தான் ராமச்சந்திரன் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு இந்த புடவை எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க தண்டபாணியோட அசிஸ்டண்ட் கிட்டலாம் கேட்குறாங்க. சூப்பராக அருமையாக இருக்குன்னு அவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. மாப்பிள்ளை இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ராகவன்ட்ட, இந்த புடவை என் பொண்ணுக்கு நல்லா இருக்கும்ல, பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்குடா ஏன் பையன்கிட்ட கேட்குற? புடவை வாங்க வந்தனா புடவை வாங்கிக்க, கல்யாணத்துக்கு புடவை வாங்க, இல்லை உன் பொண்ணுக்கு புடவை வாங்க, அது என்னடா மாப்பிள்ளைன்னு சொல்லி ஏன் பையனை கை காட்டி பேசுகிற? இது எல்லாத்தையும் வீரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்மணி யாருன்னு தெரியுமா? அவளை பற்றி உனக்கு தெரியுமா? சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு கண்ட மணிக்கு வந்து
தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து துடிச்சு போகிறாங்க நம்ம வீரா. அவளெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுற, அதுவும் உன் பிள்ளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கடுப்பாயிட்டாங்க. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசினா தப்பாயிடும், நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லி அந்த கண்டென்ட்டே வந்து பேசிகிட்டே இருக்கனால ராமச்சந்திரன் ஐயா வந்து அப்படியே தண்டபணி வந்து அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ராகவனும் மாறனும் வந்துட்டு அப்படியே வந்து விலக்கி விடுறாங்க. இன்னொரு வாட்டி எதாவது பண்ணேன்னு வச்சுக்கேன் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து அடிக்கிறதுக்காக கிட்ட போயிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி நிற்கிறாப்புல. இதை தெரிஞ்சவன வந்து என்னடா பிரச்சனை பண்ணுறியா, நான் நல்லது தாண்டா உங்கள் குடும்பத்துக்கு செய்ய வரேன், ஆனால் நீ கெடுதல் வந்து பண்ண வைக்கிறியா, உங்கள் குடும்பத்துக்கு தாண்டா பேசுகிறேன், ஆனால் உங்களுக்குலாம் புரியலல்ல, உண்மை ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு இந்த தண்டபாணியோட அருமை தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி அடிக்கடி நம்ம மோதிக்கிட்டே இருக்கோம், நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மாறன் கிட்ட வந்து பேசிட்டு அப்படியே அந்த தண்டபாணி மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. விடு, நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது விராட்டை வந்து கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், உன் அக்காவுக்கும் என் பையனுக்கு தான் நடக்கும், சரியா, எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கல்யாண ஃபங்க்ஷன் வந்து வந்துருச்சு போல இருக்குது. வீட்டில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டாங்க, வெல்கம்னு போட்டாங்க, சீரியல் லைட்லாம் தொங்க விட்டாங்க. அதே மாதிரி மாறன் வந்து இங்கே எங்கேயும் ஓடி ஓடி உழைக்கிறத வந்து பார்க்குறாங்க. இது எல்லாம் மனசுக்குள்ளே வந்து சந்தோஷமாக தான் நினைக்கிறாங்க. பரவாயில்ல, தெளிவாக நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வரவங்களுக்குலாம் வந்து பக்கோடா ஜூஸு அது இதுன்னு ஓடி ஓடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா வள்ளியை காணும். என்னடா அது வள்ளியை காணும்னு சொல்லி வள்ளி பக்கத்தில் உட்காந்துடுறாங்க நம்ம மாறன். அத்தை ஒன்று தான் அத்தை, வந்தவங்கெல்லாம் தேடுறாங்க, நீ என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, கல்யாண வேலையெல்லாம் ஏகபோகா இருக்குது, அது எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே. டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, கல்யாண வேலையா, இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் எப்படி அந்த கல்யாணத்தில் வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்ய முடியும். அத்தை மனசு இருந்தால் எல்லாமே நடக்கும் அத்தை. அந்த பொண்ணை பற்றி ஏதோ பணங்காசு இல்லைன்னு நினச்சாலும் சரி பரவாயில்லன்னா அம்மன் வேணான்னு சொல்லிடுச்சு. இந்த பக்கம் ஒன்று ரெண்டு விஷயம்லாம் காதில் படுறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்கேங்கிற மாதிரி தான் பாட்டமாக யோசிக்கிறாங்க வள்ளி. அந்த இடத்துல கார்த்தியை வந்து பார்க்குறாங்க நம்ம மாறன். பார்த்துட்டு என்னடா இங்கே பகுமானமாக உட்காந்துருக்க, கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல, நான் ஓனரு, நான் எதுக்கு வேலை பார்க்கணும், அதான் இத்தனை பேர் போட்டிருக்கோம்ல, சரி அப்போ நான் வந்து சொகுசாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஓனருக்கு ஏற்ற காட்டுறியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு அப்படியே திரும்பும்போது ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இடிச்சுக்கிட்டாங்க. நம்ம ராமச்சந்திரன் ஐயாவும் ஒரு பக்கம் மாறணும். மாறன் வந்து பட்டமாயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க தான் போகிறாரு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ரூமுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது காலையிலேருந்து பொறுப்பாக வேலை பார்த்ததுனால அப்பா நம்மக்கிட்ட ஏதோ பாசமாக பேசுகிறாரா, சேச்சா அப்படியெல்லாம் வெளியிலலாம் காட்டிக்க மாட்டாப்லையே அப்படின்னு சொல்லி உள்ளே போனால், நீ கொஞ்சம் வெளியில் வந்து போகணும், அதுவும் துணி எடுக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துக்கு வந்து அனுப்பிச்சி வைக்க பார்க்குறாங்க. என்னப்பா இப்போ போயிட்டு வந்தால் ஒரு வாரம் ஆகும், ராகுன் கல்யாணம் முடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன். டேய் நீ இந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடாதுதானடா, நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்க. அப்பா என்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஓ உன்னால் பிரச்சனை வராதுன்னு வேற சொல்கிறியா, நீ என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க பாண்டியனை, அப்படி இருக்கும்போது அவங்க உன்னை பார்த்தா சங்கடப்பட மாட்டாங்களா, அதுக்காக தான் உன்னை பத்திரமா அனுப்பிச்சி வைக்க பார்க்குறேன், சொன்னா கேளு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா. அப்பா ராகவன் கல்யாணம்ப்பா, டேய் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்டா, நான் சொன்னதை மட்டும் செய், மேனேஜர்லாம் அனுப்பாத, நீ மட்டும் போயிட்டு வந்துடு சரின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நம்மளே போவோம், நம்மளால எதுக்கு சங்கடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிக்காமல் குளிக்காமல் தான் போகணும், முக்கியமாக வள்ளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை பண்ணுவா, சரியா, சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன்.